வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அரிசி மாவு மட்டுமே வச்சு ஒரு போண்டா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது கூட நம்ம கோதுமை மாவோ இல்லை கடலை மாவோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருளை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்படி ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பச்சை மிளகாவில் அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த தோலை மட்டும் வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இருந்தாலே போதும். அதை துருவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு அந்த தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேரட் சீவுற மாதிரி துருவி எடுத்துக்கணும். இந்த போண்டா கூட நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு கூட துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஐட்டமுமே அந்த மாவில் போட்டுக்கலாம். மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு போண்டா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் அரிசி மாவு ஒரு 3/4 கப்பு அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக மாவு எடுக்கும்போது இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த போண்டா ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு நார்மலான காரத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிசையும் போது லைட்டாக தண்ணி கலந்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரே தான் தண்ணி கலக்க வேண்டாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு அந்த போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் ஒரு 3/4 வாசி காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி உள்ளே போடலாம். உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ தட்டையாவோ இல்லை உருண்டையாவோ பிடிச்சி பொரிச்சு எடுக்கலாம். அதிகமாக எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா மேலே ரொம்ப மொறுமொறுன்னு உள்ள மாவு வேகாமலும் இருக்கும். அரிசி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் ஒரு மீடியமாக எண்ணெய் காய வச்சுட்டு அடுப்பு மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினா தான் அந்த போண்டா வெந்ததுக்கு அர்த்தம். வேகிற வரைக்கும் லேசாக அப்படியே பரட்டி கொடுங்க. சூப்பராக வெந்துடும். இது கூட நீங்கள் சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சோடா உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டால் இப்போ நம்ம ரெடி பண்ணுறத விட சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது உங்களோட விருப்பம்தான், சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காததும். கடலை மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் வச்சு தனித்தனியாக செஞ்சு நம்ம போண்டா செஞ்சு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனலில் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் போடுறேன். வெறும் அரிசி மாவு மட்டுமே வச்சு போண்டா ரெசிபி இப்போ தான் போடுறோம். இன்னும் அடுத்து வர வீடியோக்கெல்லாம் வேறு என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்றுனா வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.